உதகையில் ஆளுநர் தலைமையில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெறும் நிலையில் ஆளுநர் RN ரவியை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட முயன்ற ஆதித்தமிழர் பேரவையினரை காவல்துறையினர் கைது செய்தனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். வணக்கம் பிரபு, விவரங்கள் என்ன? பதிவு செய்யுங்கள். அதாவது ஆளுநருக்கு பதிலாக பல்கலைக்கழக வேந்தராக முதலமைச்சர் செயல்படுவார் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதனிடையே உதகை ராஜ்பவனில் தமிழக ஆளுநர் RN ரவி பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெற உள்ளது. இன்று இந்திய குடியரசு துணைத் தலைவர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாநாட்டை இன்று துவக்கி வைக்க உள்ளார். இந்த நிலையில் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறி தமிழக ஆளுநர் RN ரவி பல்கலைக்கழக வேந்தர்கள் மாநாட்டை கூட்டியிருப்பதை கண்டித்து மத்திய அரசு ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என உதகை காப்பி ஹவுஸ் சதுக்கத்தில் ஆதித்தமிழர் பேரவையினர் கருப்பு சட்டைகள் அணிந்தும் கருப்பு கொடிகளுடன் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் காவல்துறையினர் கைது செய்து பேருந்தின் மூலம் தனியார் மண்டபத்திற்கு அழைத்து செல்ல முயன்றனர். அப்போது அக்கட்சியை சேர்ந்த பெண் நிர்வாகி ஓடும் பேருந்திலிருந்து கீழே இறங்கி தமிழக ஆளுநரை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பகுதியில் கம்யூனிஸ்ட் மற்றும் தந்தை பெரியார் முன்னேற்ற கழகம் அப்புறம் காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ள நிலையில் அப்பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். முழுமையான விவரங்களுக்கு நன்றி பிரபு.